குட் மார்னிங், வணக்கம். போன கிளாஸில் நம்ம ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்னா என்னன்னு பார்த்தோம். கிராமர்ஸ் டீஜெனரசினா என்னன்னு பார்த்தோம். இன் திஸ் கிளாஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் இன் ப்ரெடிக்டிங் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் இபிஆர் ஸ்பெக்ட்ரா, அதாவது இபிஆர் ஸ்பெக்ட்ரமில் எத்தனை லைன் கொடுக்கும் அப்படின்னு ஜீரோ ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், சொல்லிடலாம். And its application to especially even number of unpaired electron systems with the even number of unpaired electrons. Okay, let us apply zero field splitting to even number of unpaired electron systems. அதாவது S equal to even number 2 4 6 8 அந்த மாதிரி unpaired electrons இருக்கிறது. உதாரணத்துக்கு S equal to 2 unpaired electron இருக்கிறது, ஈவன் நம்பர், இரட்டைப்படை. 1/2 plus 1/2 equal to 1. The total spin value is equal to 1. The spin multiplicity formula is 2s plus 1. It is 2 into 1 plus 1, therefore 3. It is a triplet state. இப்போ பார்த்தீங்கன்னா for S greater than 1/2 system, such systems exhibit zero field splitting. Zero field splitting வந்து எப்போ இருக்கும் அப்படின்னா S வந்து greater than 1/2 இருக்கணும். S equal to 1/2னா the system does not exhibit zero field splitting. அப்போ S வந்து greater than 1/2, then the system exhibits zero field splitting, அதாவது D வந்து not equal to 0. okay, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆர்கானிக் டைரேடிக்கல்ஸ், ஏன்னா 2 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால ஆர்கானிக் டைரேடிக்கல்ஸ் எடுத்துட்டிங்கன்னா வேர் ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இஸ் வீக். அதே இது ஃபார் டிரான்சிஷன் மெட்டல் அயான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இஸ் வெரி வெரி லார்ஜ். அப்போ வந்து ஃபார் ஆர்கானிக் ரேடிக்கல் த ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் is very very weak, therefore the zero field splitting equal to 0 இருக்காது. அதே இது for transition metal ions the spin orbit coupling is very large. நீங்கள் படிச்சிருப்பீங்க term symbol-ல. So D வந்து greater, very much greater than 0. For example nickel 2 plus D8 system எடுத்துட்டிங்கன்னா, D8 சிஸ்டத்தை எடுத்துட்டிங்கன்னா 2 unpaired electron இருக்குது. இந்த இருக்குது 2, there are 2 unpaired electrons, even number of unpaired electrons. அதே மாதிரி V3 plus னா D2 system, vanadium 3 plus, there are 2 unpaired electrons, there are 2 even number of unpaired electrons இருக்குது. இப்போ let us consider molecules or transition metal ions with the spin S equal to 1. அதாவது ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறோம் அல்லது transition metal ions எடுத்துக்கிறோம், அதனுடைய spin S equal to 1 அப்படின்னா triplet state நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். there are 3 states. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா there are 3 spin degeneracy levels, ms equal to 0 plus or minus 1. இதில் பார்த்தீங்கன்னா there are 3 possible cases. மொத்தம் வந்து 3 possible cases இருக்குது. ஒன்று வந்து D equal to 0 in the case of organic diradicals where spin orbit coupling is weak. Spin orbit coupling 0னா D equal to 0. The zero field splitting mainly arises due to spin orbit coupling. அப்போ ஆர்கானிக் ரேடிக்கலில் வந்து ஸ்பின் ஆர்பிட் கப்ளிங் இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளிட்டிங் வந்து இல்லை, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் டீஜெனரேட்டாக இருக்குது. ஜீரோ ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, D equal to 0. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இந்த ஜீமான், அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் ஃபர்தர் ஸ்ப்ளிட்ஸ் இன்டு 3 levels. அதை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு D equal to, there are 3 possible cases. ஒன்று வந்து D equal to 0, இன்னொன்று வந்து D greater than 0 due to spin orbit coupling. அடுத்து if the spin orbit coupling வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா D greater, very much greater than equal to greater than 0. okay, there are 3 cases. We will discuss one by one, ஒன்றா நம்ம பார்ப்போம். Let us consider the first case, D equal to 0. case 1 எடுத்துக்கிறோம், D equal to 0. இங்கே பார்த்தீங்கன்னா D equal to 0னா என்ன அர்த்தம் அப்படின்னா there is no zero field splitting. அப்போ இந்த absence of zero field splitting the 3 levels are degenerate-ஆ இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த presence of Zeeman splitting due to magnetic field, in the presence of magnetic field it splits into
the spin degeneracy splits into 3 levels. -1 is the ground state for EPR. For NMR, +1 is the ground state. -1, 0, +1. Okay, using the selection rule, EPR selection rule, delta ms equal to +or-1. அப்போ வந்து -1 to 0 எடுத்திங்கன்னா 0 to -1 1ன்னு வந்துடும். அதே மாதிரி +1 -0ன்னு 1ன்னு வந்துடும். அப்போ டெல்டா ms வந்து 1ன்னு வருது. அப்போ இந்த ரெண்டு டிரான்சிஷன் இருக்குது. ஆனால் அந்த ரெண்டு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா h_1 equal to h_2. அப்போ அந்த ரெண்டுமே டீஜெனரேட். The ரெண்டு transition, there are two transitions, there are two possible transitions based on the EPR selection rule, delta ms equal to +or-1. ஆனால் the two transitions are degenerate because h_1 equal to h_2. Therefore only one EPR transition is actually observed. ஒரு EPR transition தான் கிடைக்கும். In the case of D equal to 0 for S equal to 1 spin system. Okay, அடுத்து case 2. Let us consider the case 2 where D greater than 0 because of spin orbit coupling. In the presence of zero field splitting and Zeeman splitting, zero fields பார்த்தீங்கன்னா there are 3 degenerate spin levels, -1, 0, +1. In the presence of in the gaseous state there is no zero field splitting. In the crystal field or Ligand field, there is a zero field splitting. Because of the zero field splitting, இது வந்து 0 +or-1 ஸ்ப்ளிட் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா further in the presence of Zeeman splitting, இது இன்னும் இது வந்து அப்படியே இதாயிருது. It does not split, 0 does not split, singly degenerate. இது வந்து doubly degenerateனால it splits into -1 வந்து கீழே வந்துடும், +1 வந்து மேலே போயிடுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா by using the selection rule, EPR selection rule, முன்னாடி பழைய D equal to 0 மாதிரி there are two transitions, h_1, h_2. இங்கே வந்து h_1 not equal to h_2. Therefore there are two EPR signals observed. எத்தனை EPR signals கிடைக்கும் நம்மளுக்கு? 2 allowed EPR transitions are expected and also அதுதான் நம்மளுக்கு அப்சர்வ் ஆகுது. ஓகே, அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா forbidden EPR transitionனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் கால்டு forbidden transition? கேஸ் 3ல வந்து forbidden transitionனை நம்ம பார்க்கலாம். இப்போ let us consider case 3 where D is very much greater than 0. அப்போ வந்து because of very high spin orbit coupling, especially in transition metal ions, for example nickel 2+ D8 system, இது எடுத்துட்டீங்கன்னா A2G triplet state where the spin orbit coupling is large in octahedral crystal field. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் no EPR spectrum is observed. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் வந்து பாருங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே முன்னாடி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஜீரோ ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால the difference between lower level and higher level is very very large. அப்போ இந்த further in the presence of Zeeman splitting, இது வந்து என்ன ஆகுது? இது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, டபுளி டீஜெனரேட், இது சிங்கிளி டீஜெனரேட், இது வந்து அப்படியே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் இது வந்து forbidden transition, delta ms equal to the transition h_2 is called the transition between -1 to +1 is called forbidden transition because delta ms வந்து +1 minus 1 வந்துரும், 2 வந்துரும். இது பார்த்தீங்கன்னா this is allowed transition. பட் ஆனால் என்ன அப்படின்னா the transition EPR transition frequency is greater than microwave, very much greater than microwave frequency for EPR transition. EPR occurs in microwave field, microwave radiation. ஆனால் இந்த டிரான்சிஷனை கேரி அவுட் பண்ணணும்னா நம்ம EPR frequency பத்தாது. அப்போ EPR frequency கம்மியாக இருக்கிறதுனால this transition does not occur. இது வந்து h_2 is forbidden because of the
because the selection rule is delta ms equal to 2. அடுத்து இது பார்த்தீங்கன்னா this இந்த transition is great because h nu 1 no EPR spectrum is observed because h nu 1 is very much greater than microwave EPR transition energy. Okay, அதனால பார்த்தீங்கன்னா நிக்கல்ல how many lines are observed in nickel EPR spectrum அப்படின்னு கேட்டாங்கன்னா நிக்கல் 2+ ன்னு கேட்டால் 0 lines அப்படின்னு நீங்கள் போடணும். no EPR spectrum because of the எதனால ரீசன்னா because of the h nu 1 energy is very much greater than the transition frequency is very much greater than the microwave EPR frequency. அடுத்து the h nu 2 transition is forbidden delta ms equal to 2. அடுத்து பார்த்தீங்கன்னா for D2 system B3 vanadium 3+ அதுக்கும் இதே மாதிரி தான் the same splitting diagram is used. இதை வச்சே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கேயும் வந்து நோ EPR transition ஏன்னா இது வந்து ரொம்ப D is very much the D வந்து very much greater than microwave EPR transition, so no EPR transition is observed similar to nickel 2+, but one forbidden transition. The forbidden transition occurs in EPR microwave frequency. One forbidden transition is observed which is further split by I equal to 7/2. vanadiumக்கு spin என்னன்னு பார்த்தீங்கன்னா the spin nuclear spin of vanadium is 7/2 to give 8 lines 2a plus 1, therefore there are 8 hyperfine lines are observed. This splitting is called hyperfine splitting. Okay, one weak forbidden transition is further split by nuclear spin I equal to 7/2 to give 8 lines called hyperfine splitting. Okay, thank you for watching. நன்றி.